வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் அடிக்கடி கடவுளை தேடு கடவுளை தேடு அப்படிங்கிற பொருளில் நிறைய வசனம் வருது. கடவுளை நம்ம தேடணும். இப்போ ஒரு லிட்ரலாக ஒரு கேள்வி, ஏன் தேடணும் கடவுளை? அவர்னு தொலைஞ்சு போயிட்டாரா, இல்லை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா? ஏன் தேடணும்? அவைலபிளாக இல்லாத ஒரு பொருளை தானே நம்ம தேடுவோம். நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்ச பொருளை தானே தேடுவோம். கடவுளை தேடுன்னு சொன்னால் அவர் என்ன எனக்கு என் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறாரா, இல்லை தொலைந்து போய் விட்டாரா, அல்லது எனக்கு தெரியக்கூடாது என்று ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? ஏன் நான் கடவுளை தேட வேண்டும்? எல்லா இடத்திலும் இருக்கிற கடவுளை ஏன் தேட வேண்டும்? தேடுதல்னா இந்த இடத்துல அவர் எங்கேயோ போயிட்டாரு, நம்ம கையை விட்டு போயிட்டாரு, ஸோ சர்ச் பண்ணி போகிறோங்கிற அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்குள்ளும் கடவுளுடைய சித்தம் இருக்கிறதா? நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நாம் முதன்மையான இடம் கொடுக்கிறோமா? கடவுளை முன்னிறுத்தி எல்லாவற்றையும் செய்கிறோமா என்பதனுடைய பொருள் தான் இந்த கடவுளை தேடுதல்னு. லிட்ரலாக போய் தேடுறதுன்னு எடுத்துக்க கூடாது. நீ ஸ்கூலுக்கு போறியா, அதுக்கு முன்னால் கடவுளை தேடினியானா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தியா? நீ ஒரு காரியத்தை செய்ய போறியா, அதுக்கு முன்னால் கடவுளை தேடினியா? கடவுளை போய் பார்த்தியா? கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்டியா? உனக்கு ஒரு சம்பவம் நடக்குதா? உனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குள்ளும் இதுக்குள்ள கடவுளுடைய சித்தம் இருக்கா, கடவுளுடைய நோக்கம் இருக்கா, இல்லை இது மனுஷிக்குமா நடக்குதான்னு அந்த செயலுக்குள் கடவுள் இருக்கிறாரா என்று ஆய்வு செய்கிறோமே, அதுக்கு பேர் தான் கடவுளை தேடுதல். கடவுளை தேடுறதா திடீர்னு அங்கங்கே கண்ணாம்பூச்சி ஆட்டு ஒளிஞ்சிக்கிட்டு தேடுறது அப்படின்னு நினச்சக்கூடாது. தேடுதல்னு சொன்னால் உன்னுடைய இம்பார்ட்டன்ஸ், உன்னுடைய தர்ஸ்ட், உன்னுடைய தாகம் எல்லாவற்றுக்கும் முதல்ல அவரை முன்வைத்து எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெபிச்சுட்டு ஏன் தொடங்கும், அது கடவுளை தேடுது. அப்போ கடவுளை தேடுதல் என்பது எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளில் நான் பயில்கிற களங்களில் என் குடும்பத்தில் கடவுள் இருக்கிறாரா தேடு, என் நிறுவனத்தில் கடவுள் இருக்கிறாரா தேடு, என் செயல்களில் கடவுள் இருக்கிறாரா தேடு, என் முயற்சிகளில் கடவுள் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு நம்மளை நாளே பரிசீலனை செஞ்சுக்கிறோமே, அதுக்கு பேர் தான் கடவுளை தேடுதல். நான் இந்த காரியத்தை செய்கிறேனே, இதுக்குள்ள கடவுளுடைய சித்தம் இருக்கா, கடவுளுடைய நோக்கம் இருக்கா, கடவுளுக்கு இது பிரியமானதா, கடவுளுடைய அனுமதியின் பேர் தான் இதை செய்கிறோமான்லாம் கேட்குறோமே, இதெல்லாம் கடவுளை தேடுதல். எனவே ஒரு என்கிட்ட கேட்டான், கடவுளை தேடுன்னு சொல்கிறீங்களே, ஏன் சார் அவர் தொலைஞ்சு போயிட்டாரா, இல்லை ஒளிஞ்சிக்கிட்டாரான்னு. அந்த தம்பியினுடைய அந்த கேள்விதான் இந்த சிந்தனையை எனக்கு கொடுத்து. தேடுதல் என்பது எங்கேயோ அவர் உனக்கு மறைவானவராக இருக்கிறார் என்று பொருள் அல்ல. உன்னுடைய எல்லா குறைவுகளுக்குள்ளேயும் எல்லா நிறைவுகளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரா என்று நீ ஆய்ந்து பார்க்க. ஏன் இந்த குறைவே இருக்கு, இந்த இடத்துல நான் கடவுள் விஷயத்துல லேக்ஸாக இருந்துட்டேன், ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். இந்த நிறைவுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். எனவே என் செயல்களில், என் உணர்வுகளில், என் சிந்தனைகளில், என் பணிகளில், என் பயணங்களில், என் சுற்றி நடக்கிற உறவுகளில், சம்பாஷணைகளில், என் முயற்சிகளில், என் நோக்கங்களில், என் யோசனைகளில் கடவுள் இருக்கிறாரா என்று யோசித்து பார்த்துவிட்டு செயல்கிறோமே, அதற்கு பெயர்தான் கடவுளை தேடுதல். எனவே அன்றாடம் அந்த தேடுதலை துவங்கி வைக்கிற சின்ன பணியை தான் சின்ன சின்ன வெளிச்சம் செய்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.